ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மார்னிங் ரொட்டீன் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். குட்டி பாப்பாவுக்கு வந்து காலையிலே வந்து பால் அடுப்பில் வச்சு காய்ச்சாச்சுங்க. அப்படியே காய்ச்சது ஆற வச்சோன்னே மேலே பாலாடை வந்துச்சுங்க. அதை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா நெய் எடுத்துடலாங்க. அப்படியே இன்றைக்கி சண்டே லீவுனால குட்டி பாப்பா பூரி கேட்டாங்க. அப்படியே நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சாச்சுங்க. அப்படியே மாவும் பிசைஞ்சு வச்சாச்சு. அப்புறம் உருளைக்கிழங்கு வெந்துட்டான்னு ஒரு கத்தி எடுத்து குத்தி பார்த்தாச்சுங்க. அப்படியே வெந்தாச்சுங்க. அதை எடுத்து ஒவ்வொன்றா பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு. அது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் உருளைக்கிழங்கு இருக்க தோலெல்லாம் நீக்கிட்டு நம்ம உருளைக்கிழங்கு குருமா வச்சிடலாங்க. உருளைக்கிழங்கு குருமாவுக்கு வந்து 2 பல்லாரி உள்ளி வந்து நம்ம லேயராக கட் பண்ணி வச்சுக்கலாங்க. கட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து உருளைக்கிழங்கு தோல் நீக்கிட்டு உருளைக்கிழங்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம கொஞ்சமாக ஆயில் ஊற்றி கடுகு போட்டு கறிவேப்பிலை போட்டு பச்சை மிளகாய் உள்ளியெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம உருளைக்கிழங்கு போட்டு உப்பையும் போட்டு மஞ்சள் பொடியும் போட்டு வேக வச்சு இறக்கிடலாங்க. அப்படியே நம்ம பூரி ரெடி பண்ணிடலாங்க. பூரியை நல்லா திரட்டிட்டு எண்ணெயில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாங்க. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் குட்டி பாப்பாவுக்கு வந்து உருளைக்கிழங்கு குருமா தாங்க. வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள்.